ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் மீன லக்னத்திற்கு 85 நாட்கள் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை, அதற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். மீன லக்னத்தில் தான் இப்போ ராகு இருக்காது, சனியோட நட்சத்திரத்தில். நமக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக சனி பகவான் வந்து குரு நட்சத்திரத்தில் புரட்டாதியில் போயிட்டுருக்கவர் 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்துக்கு வர்றாரு. இந்த 2 கிரகமும் இதே நட்சத்திர சார பரிவர்த்தனையில் 85 நாட்கள் இருக்குது. டிசம்பர் 27 வரைக்கும் இருக்குது. இப்போ நமக்கு இது பரிவர்த்தனை யோகமா அல்லது ஏதாவது இதிலிருந்து நமக்கு தாக்கம் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்க்கலாம். விரையாதிபதி சனி விரயத்திலேயே இருக்காரு. ராகு நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அந்த பாவத்தினுடைய பலனை கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு. தற்காலம் நம்ம லக்னத்திலேயே ராகு போகிறதுங்கிறது நம்முடைய சிந்தனை, செயல்திறன் இதுக்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குதுன்னு அர்த்தம். தேவையில்லாத ஒரு வேகத்தை கொடுக்குது, பிரம்மாண்டமான கற்பனையை கொடுக்குது, நம்பக்கூடாததையெல்லாம் நம்ப வச்சு ஏமாறுறதுக்கும் அது வேலை செய்யும். எல்லாமே நம்ம ஜன ஜாதகத்தில் எந்த கேரக்டர் வாங்கியிருக்காரோ அதன் ரீதியாகத்தான் ஒரு கெடுதல் செய்வார். இப்போ நமக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கலைன்னா நம்ம ராகு பார்க்க வேண்டியதே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு புத்தியில் ஏதோ ஒரு சின்ன பீரியடாவது அந்தரமாவது செட் ஆச்சுன்னா இந்த ராகு இந்த வேலையை செய்யும். அப்போ சிந்தனையில் ஒரு பதட்டம், தேவையில்லாத ஒரு வேவரிங் மைண்டு, அதீத ஆர்வம், வேகமாக எதையும் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு எண்ணம், அதனால் குறுக்கு வழிகள் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ராகு உண்டு பண்ணுற. அதனால் என்ன பலன்? சனியை போல் பலன் கொடுப்பார், விரயத்தில் கொண்டு போய் விட்டுருவார். சரி, விரயத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணுறாருன்னா விரயஸ்தானத்தையே ஊக்குவிக்கிறார். விரயஸ்தானத்தின் பலனை அவர் ராகுவின் மூலமாக தன் பாவத்துக்கு விருத்தி பாவமான 2ஆம் இடத்துல வளர்த்து விடுறார். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ் தான். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 85 நாட்களில் சனி திசையோ புத்தியோ அந்தரமோ, ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் நம்ம இதில் கேர் எடுக்கணும். அது இல்லாதவங்க தசாபுத்தி அந்தரத்தில் இந்த 2 கிரகமும் மேட்ச் ஆகலைன்னா இந்த 85 நாளில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுபோக நம்ம ஜனன ஜாதகத்தில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திரப்படி நம்ம கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்களில் 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ இந்த சனியோ ராகுவோ வந்திருந்தால் தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகம். அப்படி வரலை அப்படின்னா எந்த பாவத்திற்கு வந்திருக்கோ அந்த பாவ ரீதியாக சில தடைகளை உண்டு பண்ணும், தாமதங்களை உண்டு பண்ணும். ஒரு வேலை நடக்கிறதுக்கு பிரேக் போடும். இப்போ நம்ம சிந்தனையில் ராகு இன்டியூஸ் பண்ணி நம்மளை தேவையில்லாத ஒரு உடலை வருத்திக்கிறதுக்கு, மனசை வருத்திக்கிறதுக்கு ஆட்படுத்துறாரு அப்படின்னா புது காரியங்களில் நம்ம அந்த இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். அதே மாதிரி திருமண காரியங்களில் நன்றாக ஆலோசித்து பதில் சொல்லணும். லக்னத்தில் இருக்கிற ராகு 7ஆம் வீட்டுக்கு அது ஒரு மாதிரி வேலை செய்யும். 12ஆம் வீடுங்கிறது திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதுக்கு சாதகமாக வேலை செய்யாது. அப்போ இதை இப்போ வச்சு நம்ம இதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். வேறு திசா புத்தி அந்தரங்கள் ஒரு சிலருக்கு மேட்சிங் பண்ணி கொடுக்கும், அதை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த கோச்சாரத்தில் சனியோ ராகுவோ தசாபுத்தி அந்தரத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த 85 நாட்களை கடந்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். நம்ப வச்சு ஏமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு. பணம் சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கொண்டு போயிட்டு
ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தாலும், அது வேற ஏதோ தண்ட செலவு வந்து நம்மளுக்கு அந்த கையிருப்பு பணம்ங்கிறதே இல்லாம பண்ணிரும். அதே மாரி கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் லைனு மற்றும் தகவல் அதாவது இப்ப வந்து ஒரு ஆழ்ந்த அறிவ வச்சு செய்தி, விளம்பரத்துறை, மீடியா இது மாரி நம்ம அறிவ வச்சு பயன்படுத்தி செயல்படுற ஒரு காரியங்கள். இப்ப நம்ம கருவிகள் யூஸ் பண்றோம். லேப்டாப்பு, செல்ஃபோனு இது மாரி நம்முடைய உபகரணங்கள். இது சார்ந்ததும் நமக்கு நன்மை இல்லை. ஏதோ ஒரு இடைஞ்சல குடுத்துட்டுருக்கு. மொத்தத்துல காலதாமதம். ஒரு வீடு விக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு நினைப்போம். அதுல காலதாமதம். இடம் வாங்குறதுக்கு, செலவு பண்றதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு சாதகமா இருந்தாலும், மெதுவா தான் நடக்கும் வேலை. அதனால அந்த விஷயத்துல எல்லாம் வந்து யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து கொண்டு போகணும். குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுல வம்பு, வழக்கு, ஒரு முன்னேற்ற தடை, ஆரோக்கிய உபாதைகள், இதனால நமக்கு ஏற்படுற செலவுகள், இப்ப நம்மளே ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு செலவழிக்க போறோம்னா, அதுக்கும் கூட தடையா இருக்கும். அத கூட அந்த டைமுக்கு செய்ய முடியாது. ஒரு வேலை பார்க்குறோம். அந்த வேலையில ஒரு அங்கீகாரத்த கெடுக்கிற மாரி, நம்மள ஏதாவது ஒரு வகையில டார்ச்சர் பண்ற மாரி, நம்மள டீக்ரேட் பண்ற மாரியே பண்ணிட்டு இருப்பாங்க. வேலையில வந்து நம்மளுடைய பதிவுங்கிறது, நம்மளுடைய ஒரு ஸ்டாம்புங்கிறது பெருசா இருக்காது. கணவன் மனைவி உறவுல வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், பிரிஞ்சு போறது, வர்றது இப்படியெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே ஏதாவது வழக்கு நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா கால விரயத்தை பண்ணிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படிதான். பூர்வீக சொத்து பத்துகள், அதில் ஏதாவது டாக்ஸ் நடந்துட்டு இருந்தாலும் தடைகள், தாமதங்கள். அதனால பூர்வீகம் சார்ந்து, கோயில் காரியங்கள் சார்ந்து, மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாடு தொடர்பு படிப்பு படிக்கிறது, இதுக்கெல்லாமே கொஞ்சம் இடைஞ்சல கொடுக்கும். இப்போ சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஒன்றும் பாதிக்காது. தொழில் சார்ந்து பாதிக்காது. என்ன மூலதனம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பத்தலை அப்படின்ட்டு. மூத்த சகோதரம், நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன ஒரு பரிமாற்றங்களில் வந்து சிக்கல்கள் கொடுக்கும். அதாவது வார்த்தை போர்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு நினைச்சு சொல்றது, இன்னொன்று நான் நினைச்சுக்கிறது, இதனால கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது அந்த மாதிரி. அப்போ அடிப்படையில் நம்மளுடைய லக்னம் என்பது ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டது. இந்த உலகம் எதுக்காக தோன்றியது, இது எப்படியெல்லாம் நமக்கு இயங்குதுன்றது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை பொதுவாகவே மீன லக்னக்காரர்களுக்கு உண்டு. தேடுதல் தேடுதல் தேடுதல்னு போயிட்டு இருப்பாங்க. பட் இந்த டைம்ல இந்த ராகுவும் சனியும் நமக்கு, சனி நல்லவர் கெட்ட ஸ்தானத்தில் இருக்காரு, ராகு கெட்டவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்காரு. அப்ப இந்த ரெண்டுமே நல்லதல்ல. சனியும் ராகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையும் போது பெருசா கெட்டதும் நடந்துராது, பெருசா நல்லதும் நடந்துராது, நியூட்ரல்ல போகும். பட் நம்ம சூத்திரப்படி அவங்கவுங்க ஜாதகத்துல 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக சனி ராகு வர்றவங்க ரொம்ப கேர் எடுத்து செய்யணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.